பெரியோர்களே, இது தமிழ் புத்தாண்டு பிறந்த நாள் என்று. இந்த புத்தாண்டு நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நலமாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். பெரியோர்களே, இன்றைக்கு சன் தொலைக்காட்சி தன்னுடைய 32வது ஆண்டு நிறைவை முடித்து கொண்டு 33வது ஆண்டிற்குள் காலடியை எடுத்து வைக்கிறது. முதலில் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்திருக்கு இல்லையா, அதனால் எல்லாரும் குடும்பமாக கூடியிருக்கிறோம். நீ யோசித்து பார்க்குறோம், நம்ம வீட்டில் பையன் தயாராகிட்டான், பிள்ளை படித்து முடித்து 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, பொண்ணு தேடுறோம். அப்போ வீட்டில் இருக்க பொம்பளை சொல்கிறா, ஐயா படிச்சிருக்கட்டும், நல்ல தரமான குடும்பமாக இருக்கட்டும், ஆனால் வேலைக்கு போகாத மருமக இருந்தாயா வீடு சந்தோஷமாக இருக்கும், அப்படி தான் பார்க்கணும் அந்த அம்மா சொல்லுது. அவர் சொல்கிறாரு, கிறுக்கு பொம்பளை, உன்னைய கட்டிட்டு நான் படுற பாடு பத்தலை, நீ வேலைக்காக போன, என்னமோ அன்னைக்கு கிடைக்கல எனக்கு, அன்றைக்கி நம்ம ஆளுகளில் ஒன்றும் படித்த பிள்ளைகள் இல்லை, அப்போ வேலைக்கு போகிறதுக்கும் ஆள் இல்லை, ஏதோ உங்கள் வீட்டில் கொஞ்சம் பசை இருந்துச்சு, அவங்க உதவியில் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ இதே பையனை அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா, வேலைக்கு போகிற மருமக தப்பா வேணும். இது அவர். இந்த பக்கத்தில் இந்த அம்மா போகாத மருமக வேணும்ன்றா. மறு அப்படின்னா எங்கள் மதுரை பகுதியில் மறுக்கொழுந்துன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சினிமாவில் கூட ஒரு பாட்டு ஆடி, மதுரை மறுக்கொழுந்து வாசம், ஏ ராசாவே உன்னுடைய நேசம் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மறுக்கொழுந்து அப்படி மணக்கும். அந்த மறுக்கொழுந்து மாதிரி இந்த பெண்ணு வந்தான்னா 4 சுவர்களுக்கு அடியில் ஒரு ராஜாங்கம் நடத்த போகிறோம். நம்ம அந்த ராஜாங்கத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல மருமகள் நமக்கு வேணும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும். அதுக்கு பெரிதும் தேவை எது? அவள் வேலைக்கு போகணுமா, போக வேண்டாமா? போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த பக்கத்தில் ஐயா புலவர், அவர் பையனுக்கெல்லாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் சொல்கிறாரு, ஏமாந்துட்டேயா, வேலைக்கு போகாத மருமகளை கட்டிட்டு ஏமாந்துட்டேன், ஒன்றுக்கும் சரியில்லை, வேலைக்கு போன மருமகள் தான் இருக்கணும், நம்மளும் போய் நிம்மதியாக இருக்கலாம்ன்றார் அவர். அந்த பக்கத்தில் இருக்காக பாருங்க, நம்ம கவிதா ஜவஹர், அவங்களும் சொல்கிறாங்க வேலைக்கு போகத்தான் ஆகணும், வீட்டில் கிடந்து இடிபடுறதை விட நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்தோம், 4 காசு சம்பாதிச்சோம், நம்ம பங்குக்கு ஒதுக்கணும் பதுக்கணும் அப்படின்னு இருந்துட்டு போகலாம்ல. எதுக்கு ஒரு காசுக்கு கூட இவர்கிட்ட கையேந்தி நிற்கணும்? தேவையா நமக்கு? அந்த அம்மா. இந்த கடைசிலுக்காக பாருங்க, பாரதி வேலைக்கு போகிற பொண்ணு, வேலைக்கு போகிறான், கையில் கொஞ்சம் காசு வருது, ஒரு நிம்மதி இருக்குது, யார் கையையும் பார்த்து பிழைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க இந்த 3 பேரும் வேலைக்கு போகக்கூடிய மருமகள் தான் வேணும்னு நிற்கிறாங்க. இந்த பக்கத்தில் திருமதி எழிலரசின்னு சொல்லி, அவங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு அழுத்து செத்து ரொம்ப சிரமங்க, ரொம்ப சிரமம், 2 வேலை பார்க்கணும், தேவையில்லைங்க, நிம்மதியாக நல்லா வீட்டை ராணியாக இருக்கலாம். அவங்க அந்த பக்கம் இருக்கார் பாருங்க, தம்பி தனபால், அவர் கோயம்புத்தூர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, இல்லை வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு மரியாதை இல்லை, அதனால் என்ன இருக்குன்னா வீட்டில் இருக்கட்டும், சாப்பாடாகி போடட்டுமையா. அவர் ராஜா, இவர் என்ன சொல்கிறாரு, இல்லையா வேலைக்கு போனால் நமக்கு நிம்மதி இருக்காது, நம்ம உண்டு நம்ம வேலை பார்த்துட்டு வரோம்,
நல்ல சமைச்சு போடுறதுக்கு மனைவி இருக்கணும், காஃபி ஈப்பிலாம் போட்டு கொடுக்கணும், நல்லா இருக்கணுமா இல்லையா? நம்ம வந்து காற்று கிடக்கிறதா இவங்களுக்கு? அதெல்லாம் முடியாதுன்னு அவர். உங்களையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. அதனால் இனி மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பெரிதும் தேவை வேலைக்கு போகும் மருமகளே என்ற அணி தொடங்குகிறது. ராமலிங்கனார் தொடங்குகிறார். உலகெங்கிலும் உள்ள சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்பமை நீதியரசர் அவர்களே, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டுக்கு வர்ற மருமகள் வேலைக்கு போகக்கூடியவளாக இருக்கணும். 30-35 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அன்றைய கால சூழ்நிலை வேற. ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த 2 மாப்பிள்ளைங்க கூட பேசிக்கிறாங்க. சகலைன்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஒரே கம்பெனியில் பொருளை வாங்கி ஏமாந்தவங்கடான்னா. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை சார். குணவதியாக பார்த்தது ஒரு காலம் மருமகளை, இன்றைக்கு பணவதியாக பார்க்கிற காலம் இந்த காலம். பையன் பொண்ணு பார்க்க போறோன்னு அப்பா அம்மா சொன்ன போதே அவன் சொல்றான், ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டான்னு கேட்கணும். அவங்களுக்கு புரியல, அவங்க அந்த காலத்து ஆளுங்க. ப்ரீபெய்டுனா வரதட்சணையோட வர்றது, போஸ்ட் பெய்டுனா ஆயுள் முழுக்க சம்பாதித்து கொடுக்கறது. இந்த பிரிவை இன்றைய இளைஞர்கள் சரியாக பராமரிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பொருள் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது சார். பொருள்தான் குடும்பத்தின் ஆதாரம், அந்த பொருள்தான் தாரம், அதுக்கு பேரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு வாய்க்க பெற்றுவிட்டால் சகல நன்மைகளும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அங்க பாருங்க, ஒரே லட்சுமி தான். இங்க பாருங்க, தைரிய லட்சுமி, தனலட்சுமி, காருண்ய லட்சுமி, 3 லட்சுமி. ஒரு மருமகள் வீட்டுக்குள் இருந்தால் ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும். அவள் வெளி உலகத்தில் வேலைக்கு வந்தால் பல விஸ்வரூபங்களை எடுக்க முடியும் என்பதுதான் எங்கள் பக்கமே அமைந்திருக்கிற படக்காட்சியை காட்டுகிறது. சார், ஒரு பெண்ணால தான் சார் மென்மையுடையவர்களை தான் மேன்மைகளை விளைவிக்க முடியும். அதனால்தான் மென்பொருள்லையும் அவங்க தான், ஆசிரியரும் அவங்க தான், மருத்துவரும் அவங்க தான் சார். டீச்சரு வகுப்பில் சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டுரை தலைப்பு சொல்லியிருக்காங்க, நான் மேலதிகாரி ஆனால் எழுதுங்கடான்னாங்க. 39 பேர் மலமல்னு எழுதிட்டான் சார், ஒருத்தன் மட்டும் கம்முனுக்குறான். ஏன்டா நீ எழுதலைன்னு, என் செக்ரட்டரி வரட்டும்ட்டான் சார். அவன் அப்போவே மேலதிகாரி ஆகிட்டான் சார். அவன் இன்னொரு வகுப்பில் ஒரு டீச்சர் கேட்குறாங்க, முருகனை வளர்த்தது யாருன்னு, டிஎம் சவுந்தரராஜன்ட்டான் சார். அவன் அவனுக்கு அந்த டீச்சர் கஷ்டப்பட்டு அதை ரசித்து கார்த்திகை மகளிர்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த பொறுமை அவங்களுக்கு தான் சார் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் கூட போன வாரம் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி கும்பிட போனேன் சார். அங்கே வாசலில் ஒரு பையன் அன்பாக கும்பிட்டான் சார். பிள்ளையாரப்பா, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமாக வந்துடக்கூடாது, நீ தான் கருணை புரியணும்னா இதை காதலை விழுந்து தனியாக கூட்டும் போய் உன் மனித நேயத்தை பாராட்டுறா தம்பின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி ஒன்று நடந்தால் உன்ன மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு பாடம் எழுதிடுவான். அதை யார் சார் படிக்கிறது? ஏற்கனவே 2 உலகப் போர் நடந்தது. எக்ஸாமில் எங்கள் டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலகப் போர் ஏன் நடந்ததுன்னு. எனக்கு ஆன்சர் தெரியல. முதல் உலகப் போர் சரியாக நடக்காததுனால 2ஆம் உலகப் போர் நடந்ததுன்னு நான் எழுதினேன். அதுக்கு 4 அடி வாங்கினேன் சார். இது மாதிரி ஒன்று நடந்ததுன்னா என் கதி என்ன ஆகும்? அதனால தான் சார் நான் கடவுள்கிட்டே பிரார்த்தனை பண்ணேன்னா. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, வேலைக்கு போகிற மருமகள் இட்லி தட்டு மாதிரி, வீட்டிலே இருக்கிற மருமகள் இடியாப்பம் மாதிரி. இது எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு அந்த சிக்கலே தெரியாது. ஆனால் இட்லி தட்டில் தனித்தனியாக தெரியும், யாரை யாரை எங்கெங்கே எப்படி வைக்கணுன்ற அந்த பெருமையும் சிறப்பும் அந்த படித்து வேலைக்கு போகிற பெண்ணால்தான் அது முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? புள்ளியியல் செய்தி சொல்கிறது, இந்திய திருநாட்டிலேயே பெண்கள் அதிகமாக 54% வேலைக்கு போகிற ஒரே மாநிலம், முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்று அறிக்கை பேசுகிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, எதையும் புரிந்து கொள்ளுகிற தன்மை படித்து வேலைக்கு போகிற மருமகளுக்குத்தான் வாய்க்கும், படிக்காமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு அது வாய்க்காது. ஒரே செகண்ட் ஒரு செய்தி, ஒன்றுமில்லை,
வேலைக்கு போய் வந்தான் வீட்டுக்காரன். அந்த அம்மா சொல்லுது, ஏன் மாமா நான் வந்து படிக்கல வேலைக்கு போகலலாம் நினைக்காத, எனக்கும் திறமை இருக்குது, நானும் பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிறேன், ஆடட்டுமா பார்க்குறியான்னுச்சு. நானே டென்ஷனில் இருக்கிறேன், இப்போ போய் ஆடி நான் பார்க்க முடியாது, கொஞ்சம் பொறு, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ ஆடுன்னா. இவன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மொட்டை மாடியில் நிற்கிறான். அந்த நேரத்தில் அந்த அம்மா தோட்டத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு ஆடு செடியை மேயுது. இவன் மேலேருந்து பார்த்துட்டான், ஒரே வார்த்தை கத்தனான், பூஜா ஆடுடின்னா. நல்ல வேலை இப்போவாது சொன்னேன்னு அது ஆட ஆரம்பிச்சது சார். ஐயோ நான் அதான் சொல்ல, பின்னால் ஆடிடின்னா, ஓ இங்கே ஆடக்கூடாதுன்னு பின்னால் போய் ஆட ஆரம்பிச்சது சார். புரிதல் என்பது படித்து வேலைக்கு போகிற மருமகளுக்குத்தான் அது வாய்க்கும். வேலை செய்கிற நிர்வாகத்திலும் ரசிப்பாள், வீட்டையும் ரசிப்பாள், குடும்ப பாரத்தையும் சுமப்பாள். பூமி சுழல்வது மட்டுமல்ல, எங்கள் பெண்களும் சுழன்று வேலை செய்து இந்த நாட்டுக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா ராமலிங்கம் ஐயா அவங்க வசதி இருக்கணும், பெண்ணு திறமை உள்ளவளாக இருக்கணும், அது இருந்தாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும்னு முடிச்சிட்டார். இதை கேட்ட பிற்பாடு எழிலரசி இருக்காங்களே, அவங்க படித்தவங்க தான், திறமை உள்ளவங்க தான், வேலைக்கு போகிறவங்க தான். ஆனாலும் போனாலும் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால பேச வந்திருக்காங்க. சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகல. நடுவர் அவர்களே, எங்கள் அருமை அண்ணன் அவர்கள், புலவர் அவர்கள் மெத்த படித்தவர், எனக்கு ஆசான். ஆனால் அவர் இப்படி சொல்லிட்டாரேங்கிற மன வலியோட நான் இங்க வந்து நிக்கிறேன். ஒரு தாரம் என்பவள், வாழ்க்கை துணைவி என்பவள் அவர் கண்ணுக்கு பொருளாக தெரிகிறார். தாரம் என்பவர் பொருளாதாரம் என்று சொல்லுகிறார். கட்ட போகும்போதே அப்படிதான் கேட்டிருக்காரு. உண்மையில் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைங்க. வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் தாரம் அப்படின்னு கணவனுக்கு பயமா இருக்கும். நீங்க யாராவது 3ஆம் உலக போற பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற எங்கேயும் போக வேண்டாம், வேலைக்கு போற பெண்ணினுடைய வீட்டுக்கு காலை நேரத்தில் போங்க. கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்கும். கத்தி நடக்கும். ஏங்க நான் கேட்கிறேன், உணவே மருந்து என்பதுதான் தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம். என்றைக்காவது இந்த வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, அதிகப்படியா செய்யப்படுகிற உணவு என்ன? உப்புமாங்க. இது தப்புமான்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா மாசம் மாசம் வர டப்புமா. செஞ்சு வச்ச உப்புமாவை முன்னாடி வச்சுட்டு எப்படிங்க இருக்கு. இப்ப அவனுக்கு ஒரு குழப்பம், ஏன்னா சம்பாதிக்கிற மனைவி நல்லா இருக்குன்னு சொன்னா இன்னும் 2 கரண்டி தட்டுல வச்சிருவா, நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த கரண்டியாலே 2 வைப்பா. இப்ப என்ன சொல்லலாங்கிறது இப்ப ஒரு பெரிய குழப்பம். பாரதி தான் சொன்னான், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். நான் பெண்ண எந்த பெண்ணும் வேலைக்கு போற பெண் சாதம் படைக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அதுக்கு தான் ஹோட்டல் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் மாமியார் படைச்சு வைக்கிறாங்களே, அதை சாப்பிட்டுட்டாவது போறியா? காலை நேரத்துல காலை உணவை சாப்பிடாமல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகம். சரி, நீங்க கண்ணை இழந்து விட்டு கண்ணாடி வாங்கி என்ன பண்ண போறீங்க? எங்க அண்ணன் சொன்னார், அந்த லட்சுமி எல்லாம் பாருங்கன்னார். நீங்களும் பாருங்க, எல்லா லட்சுமியும் கண்ணாடி போட்டிருக்கு. எங்க பக்கத்துல இருக்கிற லட்சுமி எல்லாம் பாருங்க, எவ்வளவு சுத்தமா குடும்பத்தோட ஒத்துமையா இருக்குங்க இந்த லட்சுமி எல்லாம். அவரு சொன்னாரு, என்னது இந்த வேலைக்கு போகாத பெண்கள் எல்லாம் இடியாப்பம் மாதிரி. ஆமாண்ணே, கரெக்ட். நாங்கள் எல்லாம் எங்கள் உறவுகளுக்குள்ளே ஒரு பிணைப்பை உண்டு பண்ணி நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற இடியாப்பம் தான் நாங்கள். நீங்களே சொல்லிட்டீங்க, இட்லி ஒரு உறவோடு ஒட்ட மாட்டாங்க, கல்யாண காட்சிக்கு வர மாட்டாங்க, அது தனித்தனியா தான் இருக்கும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும். எங்க திருமணத்துக்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பு கூடுகிறது. அதுல பெண்ணுக்கு கூடுதல் பொறுப்புங்கய்யா. ஏன்னா புதிய வீடு, புதிய உறவுகள், புதிய உலகம், மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் மூத்தார் ஓரகத்தி, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், அப்படி எல்லா உறவுகளுக்காகவும் அந்த பெண் ஓட ஆரம்பிக்கிறாங்க.
தனக்காக சிந்திக்காமல் 30 ஆண்டுகள் பிள்ளைகளுக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் சிந்திச்சுட்டு அப்பா 50 வயசு ஆயிட்டு பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு மருமக வந்து பார்த்துக்குவா, நாம ஓய்வெடுக்கலான்னு அந்த அம்மா நினைக்கும் போது இந்த வேலைக்கு போற மருமக மட்டும் வாச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரன் காலில் சலங்கை கட்டிட்டான்னு அர்த்தம். நீங்க லைஃப் திரும்ப ரிப்பீட்டுங்க. திரும்ப அந்த அம்மாவுக்கு அதே அடுப்பங்கரை, அதே மிக்சி, அதே கிரைண்டர், அதே ஃப்ரிட்ஜ், அதே மொட்டை மாடி. ஒண்ணு மட்டும்தான் மாறும். முன்னாடி பெத்த பிள்ளைக்கு ஷூ போட்டிருக்கோம் அந்த அம்மா, இப்ப பேர பிள்ளைக்கு ஷூ போடும். அவ்வளவுதான். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அவள் ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று பேசுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா கல்யாணியை? இந்த மாதிரி எத்தனை கல்யாணியுடைய பாவத்தை சம்பாரிச்சிருக்கிறாங்க தெரியுமா இவங்கெல்லாம்? 4 வயசு பையன்கிட்ட கேட்டேன், நீ படிச்சுட்டு என்ன ஆக போறேன்னு. கலெக்டர் ஆக போறேன்னா. சூப்பர்ரா, கலெக்டர் ஆகி என்ன பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாருக்கும் லீவ் விட்டுருவேன்னா. சார் கலெக்டர் ஆகி லீவ் விட்டுருவானா சார்? எதுக்குடாங்கிறேன். ஆனா அந்த குழந்தை அடுத்து சொன்னதாங்க மனசு வலிச்சுது. அப்படி எல்லாருக்கும் லீவ் விட்டா எங்க அம்மாவுக்கும் ஆபீஸ்ல லீவ் கிடைக்கும்ல, எங்க அம்மா என்னோட இருப்பா இல்ல அப்படின்னுச்சுங்க. எவ்வளவு ஒரு ஏக்கத்துல இருக்கான் பாருங்க. எங்க அம்மா கூட இருக்கணும்ன்றதுக்காக உலகத்துக்கே லீவ் விட ஒரு குழந்தை தயாராக இருக்கிறது என்று சொன்னால் அது உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குங்க. விடுமுறை நாட்களில் மட்டும் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நீங்கள், விடாமல் குழந்தையை கொஞ்சுகிறவர்கள் நாங்கள். எனவே எங்களுடைய இல்லம்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிக்க போனா ஒருத்தர் வீட்டுல இருந்து பார்க்கணுங்க ஐயா, அந்த வீடுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். பாரதிதாசனும் அதைத்தான் சொன்னான். கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளை இணைக்கிற பெண்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களால் தான் பெரிதும் மகிழ்ச்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி எழிலரசி பெத்த பிள்ளைகளுடைய புலம்பலை பற்றி சொன்னார். பார்த்தீங்களா எவ்வளோ சிரமையா, வீட்டுக்குள்ளே வேலைக்கு போயிட்டு வந்தால் என்ன கதியாகும். அப்போ இதெல்லாம் பார்க்குற போது ஒரு வேலைக்கு போகாத மருமகள் இருந்தால் நல்லது தானோ. நம்ம கவிதா ஜவஹர் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணியிலிருந்து பராசக்தி வந்தாங்க. பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கல்யாணியை யார் ஓட விட்டா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆமா, நாங்களும் கேட்கிறோம், கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் ஓட விட்டது யார் குற்றம்? அவளை ஒழுங்காக படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பாத குடும்பத்தின் குற்றம். அவ படிச்சிருந்தானா, ஒரு வேலைக்கு போயிருந்தானா, தானும் வாழ்ந்து தன் குழந்தையையும் வாழ வைத்திருப்பாள். இப்படி வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடி இருக்க மாட்டாள் பராசக்தி. சொல்லணுங்கிறதுக்காக வந்து சொல்றேன். ஐயா, இந்த வேலைக்கு போற மருமக இருக்கிறாளுங்கய்யா, அவங்க வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வரும் போகும் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களால, குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அந்த வேலைக்கு போகாத மருமக இருக்காங்க பாருங்க, 3 வேலை ஒழுங்கா பார்ப்பாங்க. கோலம் போடுறது, சீரியல் பார்க்கறது, புரணி பேசுறது. கோலம் போடுறது, சீரியல் பார்க்கறது, புரணி பேசுறது. கோலம் போடுறது, சீரியல் பார்க்கறது, புரணி பேசுறது, ரிப்பீட். அப்ப சோறாக்குறது யாரு? அதுக்கு தான் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்கய்யா. வீட்டுல இருக்கமாவும் சமையலுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, வீடு பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. உண்மையா இல்லையா? எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் போட்டுட்டு எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்கள் தான் இல்லத்து அரசி என்று பீற்றிக் கொள்வது. நீங்க வேணா இல்லத்துக்கு அரசியா இருக்கலாம், ஆனா நாங்க வேலை பார்க்கிற கம்பெனிக்கு நாங்க தான் இளவரசியா இருக்கிறோம். அடேப்பா. அது இவங்க புரணி பேசுறது கூட நேர்ல போய் பேச மாட்டாங்க, அதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு பேர் வேற இருக்கிறது, பேசும் பட்டாம்பூச்சிகள். இந்த பேசும் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாமியாரையும் நாத்தனாரையும் கழுவி ஊத்துவாங்க. இந்த பட்டாம்பூச்சிகள் குடும்பத்தின் சிறகையே ரெக்கையவே பிச்சு எரியும். கேட்டால் குடும்பத்தை நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுகிறோம் தெரியுமா அப்படிங்கிறது. அது இல்லாம இந்த வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கல்ல, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமாயா? 50 ரூபாய்க்கு கடையில வாங்கி திங்க வேண்டிய ஸ்நாக்ஸுக்கு யூடியூப்ல பார்த்து 500 ரூபாய் செலவு செஞ்சு
அவங்களும் திங்க முடியாம குடும்பத்துல உள்ளவங்க வாய்க்கும் விளங்காம அதை குப்பை தொட்டியில தூக்கி எறிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வேலைக்கு போகாத மருமகள். ஆக இந்த தொழிலெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னு தெரியுது இப்ப. எங்க வீட்டுல இன்னொரு வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கய்யா, அவங்க இதெல்லாம் செய்யறாங்கய்யா. சொந்த வீடு தானே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி. அதை யார் வாங்கி தருகிறா? வேலைக்கு போற மருமகளால் அது சாத்தியமாகிறதா? வேலைக்கு போகாத மருமகளால் சாத்தியமாகிறதா? எங்க உங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு, உங்க பிறந்த வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு, ஏன் உங்க பிறந்த நாளுக்கு ஒரு புடவை வேணும்னா கூட உங்க கணவன் கையையும் மாமியார் கையையும் எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள்? ஆனா நான் என் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் கூட எனக்கு ஒரு பட்டு புடவை, எங்க அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை, எங்க மாமியாருக்கு ஒரு பட்டு புடவை. ஆக அவருக்கு வேட்டி கூட கிடையாது. அதை அவரே வாங்கிக்கிடுவாரியா? அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறோம். கெட்டிக்காரன், நல்ல 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 சந்தோஷமா இருப்பான். எங்க வீட்டுக்கு என்ன தேவைன்னாலும் ஜிபே பண்ணுவோயா. ஜிபே உங்களால முடியுமா? உங்களுடைய பின் நம்பர் அது உங்களுக்கு தெரியுமா? உங்க ஏடிஎம்ல இருக்கிற 14 நம்பரை நீங்க சொல்லுவீங்களா? இவங்க இன்னும் மொட்டை மாடியில வத்தலை காய போட்டுட்டு காக்காவை விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க வேலைக்கு போய் வீட்டின் வறுமையை விரட்டி கொண்டு இருக்கிறோம் என்றால் எது முக்கியம்? வேலைக்கு போற பெண்களுக்குன்னு ஒரு கத்து இருக்கியா? ஐயா, நான் இதை திமிர்ல பேசுறேன்னு நீங்க நினைக்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருலம்மா, அப்ப தைரியமா பேசுங்க. இதை திமிர்ல பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆனா இது திமிர் தான். வேலைக்கு போற பெண்ணுக்கு என்று ஒரு கத்து இருக்கிறது, அது வேலைக்கு போகாத பெண்ணுக்கு கிடையவே கிடையாது. வேலைக்கு போகாத பெண்ணுக்கு என்று ஒரு பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது, அதை வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஒரு காலமும் கிடையாது. ஏனென்றால் நாங்க சொந்த காலில் நிற்கிறோம். இதை நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை, நீங்க பட்ட காயத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. வேலை என்பது வெறும் பணம் சார்ந்ததில்லை, அது ஒரு தைரியம், அது ஒரு சுயமரியாதை. நானும் என் குடும்பத்தில் ஒரு பங்காக இருக்கிறேன் என்கின்ற தலை நிமிர்வு, அதுதாங்க ஒரு குடும்பத்துக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருமே தவிர உங்களை மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியை தராதுங்க. என்ன பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க ஐயா. ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம சன் டிவி சீரியல்ல கயல்னு ஒரு நாடகம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நர்ஸா வேலைக்கு போற கயல் தான் அவ குடும்பத்தையும் காப்பாத்தி கணவன் வீட்டையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறானா, அதுதான் டிஆர்பியில முக்கியமான இடத்துல இருக்குன்னா, சீரியலில் கூட வேலைக்கு போகிற பெண்களைத்தான் நம் மக்களுக்கு பிடித்திருக்கிறது, அதுதான் வெற்றி பெறுகிறது. ஐயா, நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப கணவருக்கே ஒரு 6 மாசம் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வைங்க, இல்ல அவரே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அவர்கிட்ட இருந்து வருமானம் வரலன்னா நீங்க என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்க? ஆனா நாங்க சொல்லுவோம், வேலைக்கு போற நாங்க சொல்லுவோம், ஏன் வருத்தப்படுறீங்க? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கூட நீங்க வீட்டில இருந்து உங்க பிசினஸை டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கும் சேர்த்து நம் குடும்ப சுமையை நான் சுமக்கிறேன் என்று அவருக்கு சேர்த்து தோல்ல குடும்பத்தை சுமக்கிற அந்த கம்பீரம் வேலைக்கு போகிற மருமகள்கிட்ட தான் உண்டே தவிர வேலைக்கு போகாத மருமகளிடம் இல்லை என்று சொல்லி குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பொருளாதாரத்தில், கல்வியில், தைரியத்தில், நம்பிக்கையில் உயர்ந்து நிற்கிற வேலைக்கு போகிற மருமகள் தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலைக்கு போகாத மருமகள் மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, பேசும் பட்டாம்பூச்சிகளாம். அதாவது எப்படிலாம் அவங்க பேசிக்கிறாங்க, ஒருத்தர் புரணி பேசுறது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்களால வீட்டில் வருமானம் வருது, நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு உற்சாகமாக போட்டு தெளிவாக அடிக்கிறாங்க.